ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகளெல்லாம் கிடைக்க வேண்டும், நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நமக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். அதனால தான் முன்னோர்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை சொன்னார்கள். அதேபோல் இன்றைய தினம் பல்வேறு சிவனாலயங்களிலே மாலை வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற உற்சவத்தோடு கூடிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே சிவன் கோவில்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷமான பிரதோஷ பூஜை வழிபாடு பிரதோஷ உற்சவத்திலே நாமம் கலந்து இறையருளையும் பெறுகின்ற வகையிலும் அன்றைய தினத்திலே சிவபுராணத்தை எல்லாம் யார் யார் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் கூட நீங்கிவிடுமாம். இந்த சிவபுராணத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. முன்னைய பிறப்பிலே நாம் செய்த பாவங்கள் கூட விலக்கிவிடுமாம். அவ்வாறு சிறந்ததாகிய இந்த பிரதோஷ காலத்திலே நாம் சிவனாலயங்களிலே வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நந்தியம்பெருமானத்திலே இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே தரிசனம் செய்வார்கள். இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றதாக ஐதீகத்திலே. அதேபோல் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே பிரதட்சணம் ஏனைய காலங்கள் போல் வலம் பெறுவதல்ல. சோமசூத்திர பிரதட்சணம் நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுகி வரை சென்று மீண்டும் நந்தியம்மாதை இவ்வாறு 3 முறை. எனவே அந்த சோமசூத்திர பிரதட்சணத்தில் நாம் பிரார்த்தனைகள் செய்து வழிபடுவதோடு இந்த சிவபுராணத்தை நாம் வீதி வலம் வருகின்ற பொழுது பாராயணம் செய்யலாம். சிவபுராணத்தை பாராயணம் செய்வதற்கு நமக்கு முடியவில்லையா? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்ற பஞ்சாட்சரத்தையாவது நாங்கள் ஜெபம் செய்தால் இந்த பிரதோஷ காலத்திலே எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்குமா. எல்லாவித தோஷங்களும் நீக்கக்கூடிய காலம், சிவனுடைய பூர்ணமான அருள் கிடைக்கின்ற காலம். தேவர்களும் அசுரர்களும் பால்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்தை வேண்டி கடைந்த பொழுது அங்கே ஆழகால விஷம் வந்த பொழுது அதனை தான் உண்டு
தேவர்களையும் அசுரர்களையும் காக்க எண்ணியார். அன்னை பராசக்தி ஆகிய உமையம்மையானவள் தொண்டையிலே இருக்க பிடித்து கொண்டால் அது கீழே இறங்கினால் அண்ட சராசரங்களும் அழிந்துவிடும் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு இந்த எல்லா விதமான தோஷங்கள் பாபங்களை நீக்கக்கூடியதாகிய பிரதோஷ காலத்திலே நாமும் விரதமிருந்து சிவனாலயங்கள் சென்று வழிபட்டு இறை அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.